சூரத்து பக்ராவில் அல்லாஹ் காபிர்களை பற்றி 4-5 இடத்துல தான் சொல்லுகிறான். அந்த காபிர்கள் இன்னல்லதீன கஃபரு. ஆனா முனாஃபிகீன்களை பத்தி 13 ஆயத்துல சொல்றான். பயங்கரமான டேஞ்சரானவன் இந்த முனாஃபிக் தான். புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது, தஜிது அஷத்தன் நாசி அதாபன் யௌமல் கியாமத்தி ஸல் வஜ்ஹைன் அல்லதி யாதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின் வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின். நீங்கள் மக்களிடத்திலே ஆக மிக மோசமான ஆக படு கேடு கெட்டவனை கண்டு கொள்வீர்கள். 2 முகமுடையவன். யாத்தி ஹாஉலாஇ பிவஜ்ஹின், இங்கு ஒரு முகத்தோடு வருவான், வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின், அங்கு வேற ஒரு முகத்துல வருவான். அந்த முனாஃபிக் டபுள் கேம். ஏன் நீங்க உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி போராடுறீங்க? இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அதான் தெரியும். இது ஒரு நல்ல கேள்வி. கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். எந்த உருவம் கொடுக்கிறது? நீங்க யானையை கொடுக்க சொல்லுவீங்க, நான் பூனையை கொடுக்க சொல்லுவேன். உருவம் தெரியாட்டி கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை. கொடுக்கணும்னு வரும் பொழுதுதான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய நிலைமை தன்னால உண்டாயிடுது. ஒருவர் கடவுளை யானை மாதிரி பார்ப்பாரு, ஒருவர் பூனை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் சிங்கம் மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் பொம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒரு பொம்பளையில வித்தியாசமா ஒருத்தர் பார்ப்பாரு, ஆம்பளையில வித்தியாசமா இன்னொருத்தர் பார்ப்பாரு. அப்ப உருவம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த உருவத்தை கொடுக்கிறது? அவங்கவுங்க நினைச்ச உருவத்தை கொடுத்துக்கிறதா? அப்படின்னு சொன்னா நிறைய கடவுள்கள் வரும். நிறைய கடவுள்கள் வந்தா நிறைய சமுதாயம் உருவாகி போயிடும். கடவுள் நிறைய வந்தால் வந்துட்டு போய் விட முடியாது. கடவுள் நிறைய வந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு கடவுளை வழிபடக்கூடிய சமுதாயங்களும் அதிகமாகி மக்கள் மத்தியில வேற்றுமைகள் பெருகி போய்விடும். அதனாலையும் உருவம் கொடுக்கிறது சரியில்லை. ஒன்றுக்கு உருவம் கொடுக்கிறதா இருந்தா அதை பார்த்துட்டு தான் உருவம் கொடுக்கணும். என்னைய நீங்க உருவம் கொடுக்கிறதா இருந்தா என்னைய பார்த்துவிட்டு ஏறக்குறை எனக்கு நிகரான ஒரு உருவத்தை நீங்க வரையலாம், அது நியாயம். என்னை நீங்க பார்க்கவே இல்லை, நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, எனக்கு எப்படி நீங்க உருவம் கொடுப்பீங்க? பார்த்தா தானே கொடுக்கலாம். யாரு பார்த்தது? நம்மளே சொல்லிக்கிறோம், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லிக்கிறோம். ஒருத்தருமே கடவுளை பார்க்கல போது இப்படித்தான் இருப்பார். நீங்க எப்படி கண்டிய? நம்ம யாருமே பார்க்கல. கடவுள் இருக்கான் சரி, ஒருத்தரும் பார்க்கலையே. பார்க்காத ஒன்றுக்கு நம்ம ஏன் வடிவம் கொடுக்கணும்? வடிவம் கொடுக்க ஒன்றை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஆற்றலை பார்க்கிறோம், வல்லமையை பார்க்கிறோம், அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிற பார்க்கிறோம், சூரிய சந்திரனை பார்க்கிறோம், அது இயங்குற அதிசயத்தை பார்க்கிறோம், அதுல இருந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்கிறத விளங்கிறோமா? அதை மனசுல கொடுங்க. அவன் பயங்கரமான ஆள், எல்லாம் தெரியும், அவனுக்கு தப்பிக்க முடியாது, அவன்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது. அப்படிங்கிற மாதிரியான மரியாதையை அதிகப்படுத்தினால் பக்தி கூடிக்கிட்டு போகும், கடவுளை பற்றி ஓர்மைப்பாடு வரும். இந்த நோக்கத்துக்கு தான் தெரியாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்காதீங்க என்று இஸ்லாம் சொல்லுது. கொடுக்க ஆரம்பிச்சா நிறைய கடவுளாகி போயிடும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அது முனாஃபிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை கண்டால், சஹாபாக்களை கண்டால் அந்த குறைஷி நயவஞ்சகர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மூமின்கள் என்று. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்ற குறைஷி குஃபார்கள் அவர்களுடைய ஷைத்தான்களிடத்திலே அவர்கள் திரும்பி சென்று விட்டால், நீங்கள் முஹம்மது இடத்திலே சென்று மூமின்கள் என்று சொன்னீர்களாமே என்று அவர்கள் தலைவர்கள், ஷைத்தான் தலைவர்கள் கேட்டால், காலு இன்னா மஅக்கும், இல்லை நிச்சயமாக நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். அப்ப அங்க அப்படி சொன்னீங்களே, இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், நாங்க அவர்களை நையாண்டி கேலி செய்தோம். இதான் முனாஃபிகீனுடைய அடையாளம்.